அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்றுத் தருகிறது உங்கள் ஆப்பி கிளைம். ஜெனீவாவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மீண்டும் கால அவகாசம் வழங்க வேண்டாம் என்றும் மீண்டும் வலியுறுத்தியுள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமிழர் தாயக பிரதேசத்தில் விதவைகளாகியுள்ள பெண்களுக்கும் அவர்களின் பெண் பிள்ளைகளுக்கும் ஸ்ரீலங்கா படையினர் தொடர்ந்தும் இடையூறுகளை விளைவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காணாமலாக்கப்பட்டமை மற்றும் வல்லுறவு செய்த ஸ்ரீலங்கா படையினர் அடுத்தடுத்த ஆட்சியாளர்களின் முழு பாதுகாப்பும் ஆதரவும் பெற்று சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருப்பதை பார்த்து தமிழ் பெண்கள் அச்சத்திற்கும் அவமானத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலையில் உள்ளனர் எனவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு சர்வதேச சமூகம் தலையிட்டு தீர்ப்பு பெற்று தருமாறு கோரி மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தின் இறுதியில் ஐக்கிய நாடுகளிடம் கையளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் நாளைய தினம் ஸ்ரீலங்கா தொடர்பில் புதிய பிரேரணை ஒன்று ஆராயப்பட உள்ள நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை சேர்ந்த 8 மாவட்டங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் மட்டக்களப்பில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. காணாமல் போன தமது உறவுகள் தொடர்பில் சரியான பதிலை அரசாங்கம் வழங்குவதற்கு சர்வதேசம் அழுத்தங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தில் கவனஈர்ப்பு பேரணியும் போராட்டமும் மேற்கொள்ளப்பட்டது. சர்வதேசமே உனக்கு கண்ணில்லையா என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினால் மட்டக்களப்பு மாவட்டம் ஸ்தம்பிதம் அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இருந்து ஆரம்பமான காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இந்த கவன ஈர்ப்பு பேரணி காந்தி பூங்கா வரையில் சென்றது. காந்தி பூங்காவை நீதிக்கான எழுச்சி பேரணி சென்றடைந்ததும் அங்கு கவன ஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் இறுதியில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கென வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களையும் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் அனுப்பப்படும் கோரிக்கை கடிதத்தை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் அமைப்பின் அம்பாறை மாவட்ட பிரதம இணைப்பாளர் தம்பிராசா செல்வராணி வாசித்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அமுல்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மேலும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என வலியுறுத்திய மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்ப சங்கத்தின் தலைவி அமலநாயகி ஐக்கிய நாடுகள் சபையில் தமது பிரச்சினையை உள்ளூர் பொறிமுறையில் தீர்க்கப் போவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருப்பது தமக்கு பெரும் ஏமாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கவன ஈர்ப்பு பேரணியில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேனி தம்பி யோகேஸ்வரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளருமான CV விக்னேஸ்வரன், மட்டக்களப்பு தமிழ் இளைஞர்கள் சமூக அமைப்பு, மத குருமார்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. IBC தமிழ் செய்திகள்.